வாதாபியையும் துர்வாசரை வணங்கச் சொன்னாள். தமது திருவடிகளில் விழுந்து வணங்கியவர்களை துர்வாசர் வாழ்த்தினார். நீங்கள் என் பால் வேண்டுவது என்ன என்றார் துர்வாசர். தந்தையே, தாங்கள் இது நாள் வரை செய்த தவத்தின் ஆற்றல்கள் அனைத்தையும் எங்களிடம் தந்துவிடுங்கள் என்று வேண்டினர் அஜமுகியின் குமாரர்கள். தமது தவத்தின் ஆற்றல்களை தர மறுத்த தந்தையை வில்லவனும் வாதாபியும் கொல்லத் துணிந்தனர். மிகுந்த சினத்துடன், நீங்கள் பல நாளும் முனிவர்களுக்கு இடர்கள் செய்து இறுதியில் அகத்தியரால் அழிவீர்கள் என்று சாபம் கொடுத்த துர்வாசர் அங்கிருந்து மறைந்து விட்டார். அஜமுகி தன் மக்களை தவம் செய்ய அறிவுறுத்திவிட்டு சென்றாள். வில்லவனும் வாதாபியும் பிரம்மனை நோக்கி தவம் செய்தனர். பிரம்மன் காட்சி கொடுக்கவில்லை. வில்லவன் வாதாபியை வாளால் வெட்டி யாககுண்டத்தில் ஆகூதியாக கொடுத்தான். அப்போது பிரம்மன் தோன்றினான். யாககுண்டம் இருந்த திசையை பார்த்து, வாதாபி எழுந்து வா என்று அழைத்தான் பிரம்மன். வாதாபி வேள்விக்குண்டத்திலிருந்து மீண்டு எழுந்தான். அதுதான் தக்க நேரம் என்று கருதிய வில்லவன், பிரம்மதேவரே, எனது சகோதரன் வாதாபி துண்டாகி இறக்க நேரிடும் போதெல்லாம் தாங்கள் அழைத்தது போல் வாதாபி எழுந்து வா என்று நான் அழைத்தால் அவன் மீண்டெழுந்து வருதல் வேண்டும் என்று வரம் கேட்டான். பிரம்மனும் வில்லவன் கேட்ட அவ்வரத்தை அளித்து விட்டான். வில்லவனும் வாதாபியும் தமிழகத்தின் மேற்கு திசையில் உள்ள குடகு நாட்டில் 2 சாலைகள் சந்திக்கும் நாற்சந்தியில் குடிலமைத்து தங்கினர். அவ்வழியே செல்லும் முனிவர்களை விருந்துக்கு அழைத்து வஞ்சனையால் கொன்று வந்தனர். தொடர்வது